உண்மையா சொல்ல போனா டிக்கெட் கிடைக்காம இருக்குது இந்த படம் தான் ஐயா. டிக்கெட் கிடைக்கல சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு படத்தை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. உண்மையா டிக்கெட் கிடைக்காது இந்த படம் தான். ஹலோ மகளே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜீவா நடிச்ச ட்ரிபிள் டி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் ஃபார்மில் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, தலைவர் தம்பி தலைமையில். இந்த டைட்டிலே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மனப்பாடம் ஆகலை. ஏன்னா அவ்வளோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பொங்கலுக்கு வந்து இந்த 2 படம் தான் கிளாஷ் ஆக போகுதுன்னு இந்த பொங்கலுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க. கடைசியாக பார்த்தா எதுவுமே இல்லாமல் போயிட்டு ஜனவரி 30ஆம் ரிலீஸ் ஆக வேண்டிய தம்பி தலைவர் தலைமையில் இந்த படத்தை ஜனவரி 15ஆம் ரிலீஸ் பண்ணாங்க. எப்படி நம்ம அந்த மகாதா படத்தில் ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. அதே மாதிரி பொங்கலில் வந்து கடைசியாக வந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தம்பி தலைமையில். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா இளவரசு அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஒரே தெருவில் சண்டை போடுவாங்களா அந்த மாதிரி ஒரு விரோதிகள்ன்ற மாதிரி இருக்காங்க. ஒரு பக்கம் இளவரசு வீட்டில் வந்து அவர் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. அது வந்து அடுத்த நாள் காலையில் 10:30 மணின்னு சொல்லிட்டு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தடபோடலாம் போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா தம்பி ராமையோட அப்பா வந்து இறந்துடுவாரு. சரி, அவர் என்ன பண்ணுவார்னா வேணுனே ஒரு வீம்புக்காக அவரோட அப்பாவோட சாவு வந்து நல்லா கோலாகலமாக தேரில் வச்சு கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் வந்து 10:30 மணிக்கு தான் நானும் எடுப்பேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிற்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஜீவா பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவராக இருக்காரு. அவரு இந்த 2 வீட்டுக்கும் போய் வந்து இவங்களை 2 பேரையும் சமாதானப்படுத்தி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக நடக்குன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. இதுதாங்க இந்த படத்தோட ஒன்லைன். இவர் ஜீவா நினைச்ச மாதிரி 2 பக்கமும் சமாதானம் ஆகி ஒன்றா எடுத்தாங்களா, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கதை அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பரான ட்ராமாவில் வந்து சொல்லியிருக்காங்க. படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இந்த ஒன்லைன் தாங்க. இந்த ஒன்லைன் வந்து நம்ம நிறைய மேபி தமிழ் படத்தில் நிறைய பார்த்துருக்கோம். இது ஒரு சின்ன சீனா வேணா வந்திருக்குமே தவிர இதே ஒரு முழு இதுவாக வச்சு இந்த படமும் வந்திருக்காது. ஸோ தமிழுக்கு இந்த படம் வந்து புதுசு. அதே மாதிரி இந்த படத்தோட எடுத்த டேரக்டரும் தமிழுக்கு புதுசுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து சொல்லுவோம்ல, மலையாள படம் மாதிரி ஒரு ஃபீல் குட் படம் வரமாட்டுதுன்னு சொல்லிட்டு இருப்போம்ல. ஆனால் இந்த படத்தை எடுத்ததே ஒரு மலையாள டேரக்டர் தாங்க. ஐ திங்க் நிதிஷ் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து எடுத்திருந்தார் மலையாளத்தில். அது மலையாளத்தில் செம ஹிட் அந்த படம். அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த கதை வந்து மம்முட்டி சாருக்கு வச்சிருந்தாங்க. அந்த கதை இந்த கதையில் வந்து அவரால் நடிக்க முடியாமல் போக கடைசியாக வந்து இவருக்கு வந்து ஜீவாவுக்கு வந்து இந்த படம் வந்து வந்திருக்குங்க. ஜீவா பஞ்சாயத்து தலைவராக அவரோட ஒர்க்கை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காரு. எப்படி பார்த்தீங்கன்னா இவங்களும் எனக்கு முக்கியம், இவங்களும் எனக்கு முக்கியம், 2 வீட்டோட ஓட்டும் முக்கியம்னு சொல்லிட்டு 2 பேரையுமே சமாதானப்படுத்தி எப்படியாவது இதை சுகமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. எப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீவாலாம் ஆக்சுவலாக இப்போ ஒரு நல்ல நடிகர். அந்த ரொம்ப பெரிய ஏஜ்லாம் கிடையாது. பெரிய ஏஜ் இருக்கிறவங்களே ஹீரோயினு, மாஸ் சீனு, அந்த லவ் சீனு அப்பெல்லாம் வந்து நிறைய வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஜீவாவுக்கு இந்த படத்தில் வந்து ஹீரோயினே கிடையாதுங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு ஹீரோயின் வந்து சும்மா கேமியோ மாதிரி வந்துட்டு போறாங்க. ஆனா அவங்களும் எந்த காம்பினேஷன் சீனோ சாங்ஸோ எதுவுமே இந்த படத்துல கிடையாது. அது மட்டும் இல்லாம ஜீவா ரொம்ப செட்டிலான படத்துல பெருசா காஸ்டியூமும் எதுவுமே கிடையாது. வெறும் வெள்ளை சட்டை வேட்டி இது மாதிரி தான் கட்டிட்டு இருக்காரு. பெரிய காஸ்டியூம் அந்த அளவு பெருசா ஒண்ணுமே இந்த படத்துல வந்து கிடையாது. ஸோ அவரோட ஒர்க்கை வந்து சூப்பரா வந்து பண்ணியிருக்காரு. உண்மையை சொல்ல போனா தமிழ் படத்துக்கு ஹீரோயினும் வேணாம், அந்த லவ் சாங்கும் வேணாம்னு சொன்னீங்கன்னா இந்த படத்தை நீங்க எடுத்துக்கலாங்க. லவ் சாங் கிடையாது, ஹீரோயின் கிடையாது. இது 2மே இல்லாம ஒரு சூப்பரான காமெடி படத்தை கொடுக்க முடியுன்றதை இவங்க வந்து காட்டியிருக்காங்க. இந்த படத்துல இன்னொரு ஹீரோ அண்ட் பில்லர்னு சொல்றது பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசு தம்பி ராமையா. இவங்க 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ்ல பின்னி உதறிடுறாங்க. அதாவது 2 பேருக்குமே ஹீரோ. எப்படின்னா நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றது இன்சைடு இருக்கிறாரு, அவரும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சைடு இருக்கிறாரு. 2 பேருக்குமே ஈகோ. இந்த ஈகோ கிளாஷ்க்கு நடுவில் அந்த கல்யாண பொண்ணு மாடிட்டு இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸா பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா, இளவரசு 2 பேரும் டாப்புங்க. எப்படி சொல்றேன்னா ஜீவாவே தூக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜீவா அந்த படத்துல ஹீரோவா இருந்தாலும் 2வது ஒரு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா தம்பி ராமையாவும் இளவரசன் தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்துல காமெடி அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் நல்ல ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஏன் அதை நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல காமெடின்ற ரோல்னு சொல்லிட்டு பெருசா வந்து யாருமே வைக்கல. ஆக்சுவலா வந்து அந்த பொண்ணு சொன்னல, அந்த இளவரசோட பொண்ணுக்கு மாப்பிள்ளையா வந்து வராங்க. அது எப்படின்னா நம்ம கன்னியாகுமரி ஸ்லாங், அந்த மலையாளம் தமிழ் 2 கலந்த மாதிரி ஒரு ஸ்லாங் பேசுவாங்க பார்த்தீங்களா. அந்த ஸ்லாங்ல அந்த மாப்பிள்ளை கோஷ்டி நம்ம சென்னைக்கு, அதாவது அந்த ஊருக்கு, சென்னைன்ற பாருங்க அந்த ஊருக்கு கல்யாணத்துக்கு வராங்க. அந்த வர சமயத்தில் நடக்கிற காமெடியும், அந்த லாட்ஜில் ஒரு சில காமெடி சீன்ஸ் எல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாப்பிள்ளை, ஆக்சுவலாக பேர் எனக்கு தெரியல, அந்த மாப்பிள்ளையா வந்தவர் அவ்வளோ சூப்பராக வந்து நடிப்பு கொடுத்துருக்காரு. அந்த மாப்பிள்ளைக்கு தம்பின்னு நினைக்கிறேன், தம்பியா கசினோ, அவருமே அவ்வளோ சூப்பராக அந்த காமெடி ட்ராக் வந்து அவ்வளோ அட்டகாசமாக வந்து கொடுத்துருக்காங்க. அட்டகாசமாக இருந்துச்சு படத்தில். ஒரு சீனுமே அவங்க வர ஒரு சீனுமே சரி,
படத்துல அவ்வளோ காமெடியா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. செம்மையா என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்க மக்கள். அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஏன் இவ்வளோ பாராட்டுறேன்னா அட்டகாசமான போஸ்டரா இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ வந்து பாராட்டிட்டு இருக்கேன். முக்கியமா இந்த படத்துல பாத்தீங்கன்னா படத்துல நடிச்ச நிறைய பேர் இந்த நக்கலைட்டிஸ் டீமோட அந்த யூடியூப் சேனல் நக்கலைட்டிஸ் அவங்களோட டீமோட நிறைய மெம்பர்ஸ் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அந்த நக்கலைட்டிஸ் டீம்ல இருந்து வந்தவர் தான் மிஸ்டர் ஜென்சன் திவாகருங்க. எப்படின்னா அந்த படத்துக்கு வில்லன் வில்லன் மாதிரி இல்ல. எப்படின்னா அவர் வந்து ஜீவாவோட ஆப்போசிட் கட்சியோட ஒரு ஒரு தலைவர்ன்ற மாதிரி இருக்காரு. எப்படி சொல்றதுன்னா இந்த ரெண்டு இதுக்கு நடுவுல எப்படி ஜீவா சமாதானப்படுத்த பார்த்துட்டு இருக்காரோ இவர் வந்து அதுல புகுந்து ஸ்கோர் பண்ணி இது வந்து சமாதானம் ஆயிடக்கூடாது ஒரு பிரச்சனையே ஆகணும்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவுமே நல்ல ஒரு காமெடி சீன்ஸா வந்து ரொம்ப சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா படத்துல நடிச்ச ஒரு சின்ன கேரக்டர் கூட சரிங்க, ஜஸ்ட் ஒரு சீன் 2 சீன் தான் வருவாங்க. ஆனா அவங்களோட கேரக்டர் கூட உங்களுக்கு மனசுல வந்து அப்படியே தங்கிடுங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துல நடிச்ச ஒரு கேரக்டருமே அவ்வளவு சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. சும்மா சொல்லுவாங்க மலையாள டேரக்டர் ஆச்சே, நம்ம தமிழ்ல நல்ல படம் வருது. ஆனா அது எப்படின்னா அந்த என்ன சொல்றது குறிஞ்சி பூக்கிறோம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எப்பயாவது தான் வருதுங்க. மலையாள சைடு போய் பாத்தீங்கன்னா அங்கேயும் மொக்கப்படம் இருக்கு. மொக்கப்படம்லாம் இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிற எல்லா படமும் வந்து வெற்றின்னு சொல்லல. ஆனா எப்படி சொல்றேன்னா பாதிக்கு பாதி அவங்க கொடுக்குறாங்க பொழுது அந்த அளவுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த டேரக்டர் தான் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு படம் வந்து கொடுத்துருந்தாரு. நீங்க அந்த படம் ஜியோ ஸ்டார்ல இருக்கும், நீங்க வேணா போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த படத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா மியூசிக்குமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஐ திங்க் அஸ்வின் விஜய் நினைக்கிற அவரோட பேரு ரொம்ப சூப்பரா வந்து மியூசிக் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது தமிழ்ல அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் தான் எல்லாருமே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் சரி, இது அடுத்த படமா இருந்தாலும் சரி, மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெருசா எந்த சாங்ஸும் கிடையாது. மேக்ஸிமம் இந்த மாண்டேஜ் சாங்ஸ் தாங்க வருது எல்லாமே. பாட்டு அப்படின்னா இதெல்லாம் மாண்டேஜ் சாங்ஸ்ல வருது. அது மட்டும் இல்லாம படத்துக்குள்ள ஒரு நல்ல சீன்ஸ் அந்த நம்ம விண்டேஜ் சாங்ஸ் அதெல்லாம் போட்டு படத்தை வந்து ரொம்ப சூப்பரா வந்து கொண்டு போயிருக்காங்க. எப்படி சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரியா கொண்டு போயிட்டு எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா காமெடியா அப்படிதான் போகுது படம். ரொம்ப இங்கேயும் போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சின்ன படம். மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் வந்து போகுதுங்க. மேக்ஸிமம் படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1 ஹவர் ஐ திங்க் 50 மினிட்ஸ் தான் நினைக்கிறேன். இந்த 1 ஹவர் 50 மினிட்ஸ்ல எவ்வளவு சூப்பரா ஒரு கதையை சொல்ல முடியுமோ அவ்வளவு சூப்பரா வந்து ஒரு கதையை வந்து செமையா வச்சிருக்காருங்க டேரக்டர். அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா படத்துல எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ஜென்சன் திவாகர் வந்து ஒரு சீன்ல வந்து லாட்ஜ்ல போய் எல்லாரும் கூப்பிட்டு வருவாருங்க. அந்த சீனு அவரு வந்து மலையாளத்துல அதாவது இந்த கன்னியாகுமரி தமிழ்ல வந்து பேசுவாரு. அந்த சீனுன்னு சொல்லிட்டு நான் சொல்ற சீன்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சீன் தான் சொல்றேன். படத்துல இது இல்லாம நிறைய சீன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீனே ஜீவாவோட என்ட்ரி சீனே வந்து நல்லா ஒரு காமெடியா வந்து பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல ஒரு ஹீரோயின் வருவாங்க. நீங்க நிறைய பேர் இந்த படத்துல அவங்க இருக்காங்கன்னு யாருங்க ஜஸ்ட் ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் வந்துட்டு போவாங்க. கிளைமேக்ஸ்ல ஜீவா வந்து ஒரு டைலாகோட முடிப்பாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான டைலாக். அது யாருமே ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து முடிச்சிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வந்து பெருசா குறையா இந்த நெகட்டிவ் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே இந்த படத்துல தோணலைங்க. ஏன்னா இந்த படம் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு போர் அடிக்கிறதோ இதையோ சொல்லிட்டு எதுவுமே இல்லை, நல்லா போகுது. அது டியூரேஷனும் கம்மி. படத்துல லவ் சாங் ஹீரோயின் சொல்லி எதுவுமே இப்போ டார்ச்சல் பண்ணல. எப்படின்னா கல்யாண வீடு சாவு வீடு ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்குங்க. கல்யாணத்துக்கு பாட்டு போடுவாங்க, சாவுக்கு வந்து இந்த சங்கூதி இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 குடும்பத்துக்கும் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பகை இருக்கு. இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கும் நம்ம யோசிப்போம்ல. அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. எப்படி சொல்றது கிளைமேக்ஸ் இந்த படத்தை ரொம்ப சூப்பரா வந்து முடிச்சிருப்பாங்க. எல்லாமே சாட்டிஸ்ஃபையா வந்து கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ட்ரைலர் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் மட்டும் இல்ல, நல்ல ஒரு ஃபேமிலி டிராமா, ஒரு சூப்பரான காமெடி படம். உண்மையான பொங்கல் வின்னர்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் டி தாங்க. ஜீவா எனக்கு தெரிஞ்சு கடைசியா ஜீவா படம் வந்து எல்லாருமே அதிகமா ஒரு சூப்பரா கொண்டாடின படம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கோ தான். அந்த கோ படம் வரும்போது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜீவா படம் நிறைய படம் வந்திருக்கு. பட் எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா மக்கள் வந்து அவ்வளவு பெருசாலாம் கொண்டாடவே இல்லை. இந்த ட்ரிபிள் டி படத்தை அவ்வளவு பெருசா வந்து கொண்டாடுறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ் எல்லாமே எவ்வளவு தியேட்டர் கொடுத்தாங்க இப்போ அப்படியே டெவலப் ஆயிட்டு இருக்கு. நாங்க படமாக நினைச்சும் போது கூட ஷோஸ் வந்து அது சென்னையிலேயே எங்களுக்கு வந்து அதிகமான ஷோஸ் இல்லை. இருந்த ஷோஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்டா வந்து ஃபுல் ஆகிட்டே இருக்கு. டிக்கெட் கிடைக்கல. உண்மையா சொல்ல போனா டிக்கெட் கிடைக்காம இருக்கு இந்த படம் தான். ஐயா டிக்கெட் கிடைக்கல சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு படத்தை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. உண்மையா டிக்கெட் கிடைக்காது இந்த படம் தான். இதுதான் உண்மையான பொங்கல் வின்னர் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் டி ஜீவாவுக்கு தான். ஜீவாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சூப்பரான படம் வந்துருக்குங்க. பொங்கல்ல நீங்க தியேட்டர்ல போய் இந்த படம் வந்து பார்க்கலாம். ரிவ்யூ போட லேட் ஆயிடுச்சு, ஏன்னா நாங்களும் பொங்கலுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணி போயிட்டோம். உண்மையான பொங்கல் வின்னர் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் டிங்க. டைம் இருந்ததுன்னா கண்டிப்பா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷம் நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி சூப்பரா இந்த படத்தை பார்த்துட்டு வரலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5க்கு 4.8.